தமிழக பாஜகவின் 13வது தலைவராகும் நயினார் நாகேந்திரன் கடந்து வந்த பாதையை இப்போது பார்ப்போம். அதிமுகவில் அரசியல் பயணத்தை தொடர்ந்து தமிழக பாஜகவின் தலைவராக உயர்ந்துள்ள நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் கிராமத்தை சேர்ந்தவர். 1989ஆம் ஆண்டு அதிமுகவின் உறுப்பினராக கட்சி பணியை தொடங்கிய நயினார் நாகேந்திரன் கருப்பசாமி பாண்டியனின் சீடராக அரசியலில் வளரத் தொடங்கினார். பணக்குடி பேரூராட்சி செயலாளர், வள்ளியூர் அதிமுக மாணவர் அணி துணைச் செயலாளர், இளைஞரணி செயலாளர், புரட்சி தலைவி அம்மா பேரவையில் மாவட்ட செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை மாவட்ட அளவில் வகித்தார். இதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2006ஆம் ஆண்டு தோல்வியடைந்தாலும் 2011ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக நெல்லை தொகுதியில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசில் மின்சாரத்துறை, தொழில்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வகித்தார். பின்னர் 2017ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த நயினார் நாகேந்திரன் 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் மூலம் பாஜக தலைமையின் கவனத்தை ஈர்த்தார். திருநெல்வேலி தொகுதியில் முதல் பாஜக எம்எல்ஏ என்ற பெருமையை பெற்றார். இதனால் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் 2020ஆம் ஆண்டு முதல் பாஜக மாநில துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். அதிமுகவில் களப்பணி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவி, சட்டமன்ற குழு தலைவர் ஆகிய பொறுப்புகளில் சர்ச்சையின்றி செயலாற்றினார். அனைத்து கட்சியினரின் அன்பை பெற்றதால் தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கான ரேஸில் முன்னிலை வகித்த நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் தேர்வாகவும் அதிமுகவினரின் விருப்பத்துடனும் தலைமையின் ஒப்புதல் உடனும் தமிழக பாஜகவின் 13வது தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன்.